ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தோட்டா அருண். நான் வந்து ஒரு ஃபோன் வாங்கியிருக்கேன், ஓப்போ A59 அப்படின்ற ஃபோனு. இந்த ஃபோனை வந்து நாம் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. 5G ஃபோன் தான். அதுவும் இல்லாமல் இதில் வந்து 15 5G பேண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு கூட சொன்னாங்க. ஸோ இது எப்படி இருக்குன்றதை வந்து நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இதுக்கப்புறமா இதோட ரிவ்யூவை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, இந்த ஃபோனை வந்து நான் ஃபஸ்ட் டைமாக அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து அன்பாக்சிங் வீடியோ வந்து தொடர்ந்து நம்மளுடைய பக்கத்தில் வந்து வரும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த ஃபோனை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஃபோனை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்துடலாம். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்கன்னா 5G அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இங்கே இந்த இடத்துல பாருங்கள், 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது டிஸ்பிளேயில் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 5000 mAh பேட்ரி. அதுக்கப்புறம் வந்து 300% அல்ட்ரா வால்யூம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இதில் இருக்குது. ஸோ இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணிடலாம். இங்கே மேலே ஒரு சின்னதாக ஒரு புக்லெட்ஸ் இருக்குது பாருங்கள். இதை ஓப்பன் பண்ணுவோம். பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த பாக்ஸ் இருக்கா, இது வந்து உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு தெரில. அதை ஓரம் வச்சுட்டு ஃபஸ்ட் நம்ம ஃபோனை பார்த்துட்டு அதுக்கப்புறமா உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பார்த்து கீழே வந்துருக்கு. ஓகே, எடுத்தாச்சு. ஆக்சுவலாக வந்து இதை நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ணுன்றதுக்காக தான் இது வந்து நான் இப்போது இதில் வச்சு உங்களுக்கு வந்து காமிச்சேன். ஸோ இதுதான் ஃபோனு. ஸோ ஃபோன் வந்து உண்மையிலேயே நல்லாவே இருக்குது. டிசைன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் வந்து நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து மொத்தமாக 3 கேமரா இருக்குது. ஆமாங்க, 3 கேமரா இருக்குது. அது இல்லாமல் ஒரு லைட் டெக்ஸ்சர் ஒன்று இருக்குது பாருங்களேன். ஸோ நல்லா பாருங்களேன், அந்த சைடில் இருக்குல்ல, அது என்னன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்கொயர்டு ஃபினிஷ் தான் கொடுத்துருக்காங்க. பில்ட் குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குது. அண்ட் கையில் பிடிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஸ்லிம்மாக இருக்குது. ஆனால் இங்கே 5000 mAh பேட்டரி இருக்குது. இதோட திக்னஸும் பாருங்கள் அதிகமாகவே இருக்குது. ஆனால் கையில் பிடிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஸ்லிம்மாக இருக்கிற மாதிரி இருக்குது. A57 பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கும். இது வந்து ரொம்பவே ஸ்லிம்மாக இருக்குது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் இருக்குது. அப்புறம் இந்த 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்க அந்த டைப் சி போர்ட் இருக்குது. அப்புறம் வந்து இந்த மைக்ரோ இது அது பேர் என்ன, அப்புறம் 30 அப்புறம் ஹெட்செட் போடுறதுக்கான இந்த போர்ட் இருக்குது. இந்த சைடில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது. இதுதான் வந்து உங்களுக்கு பவர் பட்டனாகவும் இருக்கும். அண்ட் இந்த சைடில் வந்து வால்யூம் கீ, அப்புறம் இந்த இடத்துல வந்து உங்களுக்கான சிம் ஸ்லாட்ஸ் இருக்குது. 2 ஸ்லாட் இருக்குது. நீங்கள் SD கார்டும் வந்து இதில் போட்டுக்க முடியும். இந்த புக்லெட்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அப்புறம் சொல்லலான்னு இருந்தேன்னு சொன்னேன். இதில் வந்து கேஸ் இருக்குது, நல்லா பாருங்கள், ரொம்பவே ஸ்லிம்மாக இருக்குது. இதை போட்டாலும் நல்லா இருக்குது. அப்புறம் சிம் எஜெக்டர் டூலும் இதில் இருக்குது. அதை தாண்டி இந்த ஃபோன் வந்து அவ்வளோதாங்க. இந்த ஃபோன் வந்து நீங்கள் வாங்குவீங்களா இல்லையான்னு சொல்லுங்கள். என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இதில் வந்து டைமென்சிட்டி ப்ராசஸரும் இருக்குது. அந்த நல்ல ப்ராசஸர் தான், மீடியாடெக்கோட இந்த டைமென்சிட்டி ப்ராசஸர். ஸோ இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள்.